தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐ ரிஷியோட பேச்சை கேட்டு அந்த சண்முகமும் நேரா இளமதியோட வீட்டுக்குள்ள பூந்துடுறாப்புல. பூந்தவரு எங்க பணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல. இளமதி நேற்று தானே வட்டி கொடுத்த, இப்ப மறுநாள் காலையிலேயே வந்து அசலையும் கேட்டா நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவரு விடுறதா இல்ல, நேரா கிச்சனுக்கு போயிட்டு கிச்சன்ல இருக்கிற சாப்பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு சாப்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஏதேதோ அசிங்கமா பேசி கலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ரிஷியோட ஏற்பாடு தானே. வர்றதுக்கு முன்னாடியே இந்த சண்முகம் ரிஷிக்கு போன் பண்ணி நான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டேன், பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த ரிஷியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளமதியோட அம்மா நமக்கு போன் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ மாதிரி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ரிஷியோட அம்மா வராங்க. அப்ப என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இளமதியோட வீட்டுல இருந்து உனக்கு போன் பண்ணுவாங்க, கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க, ரெடியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஷி எனக்கு வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பி போய், அதாவது இளமதியோட வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே பைக்ல ஸ்டாண்டு போட்டு அப்படியே ஒரு கற்பனையில முழுகிறாப்புல. அது கற்பனை அப்படிங்கிறது நமக்கு பாக்குறப்ப தெரியாது. இங்க சண்முகம் பிரச்சனை பண்றத பார்த்துட்டு உடனே இளமதியோட அம்மா வெளியில போயிட்டு ரிஷிக்கு போன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் என்னடானா ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து வச்சு பாட்டை போட்டுக்கிட்டு சும்மா அதக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த சண்முகத்தோட ஆட்களும். அப்படி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா நம்ம ரிஷி ஹீரோ மாதிரி அங்க வந்து இறங்கி அந்த வட்டிக்கடைக்கார சண்முகம் அவங்களோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதியே வந்து அவருக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு நிமிஷம் இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி இருக்கிறப்ப, கடைசியில நம்ம ரிஷி தான் அந்த பைக்ல மல்லாக்கா படுத்துக்கிட்டு பகல் கனவு காண்டிருக்கிறாப்புல. இந்த பக்கம் இந்த ரவுடிங்க, அதாவது சண்முகம் அடியாட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இளமதியோட வீட்டுல அதே மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பக்கத்திலேயே பரம வந்து பாத்தீங்கன்னா கலாமாவோட போஸ்டரை ஒட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதாவது இளமதியோட பக்கத்து தெருவுல தான் ஒட்டிக்கிட்டு இருக்காப்லையாட்டுக்கு. இப்ப இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. பாட்டு ஓடுற சவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமனுக்கு கேக்குது. அதுக்கு முன்னாடி இளமதியோட அப்பா மறுபடியும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பரமனை பாக்குறதுக்காக போனாங்க. ஆனா பரமன் அந்த டைம்ல இல்ல. பரமனோட ஆட்கள் கிட்டதான் சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அவங்க வந்து பரமன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இளமதியோட அப்பா மறுபடியும் வந்தாரு, சோ இந்த சண்முகம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா, போய் என்னன்னு பாரு அப்படின்னு கைப்புல என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா பரம இருந்துகிட்டே இல்ல, முடியவே முடியாது, நான் போக மாட்டேன், இப்ப போய் பஞ்சாயத்து பண்ணுனேன் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் அந்த ரிஷி வருவான், ரிஷி வந்து மறுபடியும் என் சட்டையில கையை வச்சு என்னை அவமானப்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ஒரு படிக்கு மேல போய் இளமதியை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.